வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போறோம். அதாவது பிப்ரவரி 2வது வாரம் என்ன நடந்திருக்கு? அதுக்கப்புறம் 3வது வாரத்த இந்த 2வது வாரம் நடந்தத வச்சு என்ன நம்ம 3வது வாரம் எதிர்பார்க்கலாம்? அப்படிங்கிறத நம்ம இந்த ரிப்போர்ட்ல பார்க்க போறோம். ஸோ இது நீங்க போஸ்ட் மார்க்கெட் அதாவது போன வாரத்துக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாவும் இருக்கும். அதே மாரி 3வது வாரம் பிப்ரவரி 3வது வாரத்துக்கான ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டாவும் இருக்கும். ஸோ இந்த 3வது வாரம் ஃபுல்லா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது அது எப்படி நம்ம பண்ணுவோம்னா, ஒண்ணு வந்து யூசுவலா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார்ட் பார்க்காம நம்ம வெறும் இவ்ளோ பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, அவ்ளோ பிரைஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நியூஸ் வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, பியூரா பிரைஸ் ஆக்ஷன், அதுக்கப்புறம் நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்ட்ன்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் மட்டும் இல்லாம, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ன்னு இன்னொரு இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ இது 2 இண்டிகேட்டர்ஸ வச்சும் மார்க்கெட் எப்படி போகுதுங்கிறத நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2 அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா இனிமே ஃபியூச்சர்ல எவ்வளோ வந்து ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதாவது திங்களுக்கோ, அதுக்கு அடுத்தோ எவ்வளோ ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து வந்து எஃப்ஐஐஸோட டேட்டாஸ்ல பார்க்கும்போது, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் அதாவது இவங்க தான் பிக் பிளேயர்ஸ். இவங்க வந்து போன வாரம் ஃபுல்லா டோட்டலா எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 14ஆம் தேதி எஃப்ஐஐஸ் வந்து 4.3 கோடி செல்லிங் நடந்திருக்கு. டிஐஎஸ் வந்து 4.3 கோடி பையிங் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவல் அமௌண்ட். அதே இது வெரஸ் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு பார்க்கும்போது, இது வந்து குவான்டிட்டி. இப்ப இந்த இடத்துல நான் வைக்கிறேன் அப்படின்னா, ஸோ 22,450ல 22,450ல நிஃப்டில நமக்கு என்னன்னா, கால் ஆப்ஷன் வந்து ஒரு 12,000 கால் ஆப்ஷனும், புட் ஆப்ஷன் வந்து ஒரு 8.1 புட் ஆப்ஷன்ஸும், நம்பர் ஆஃப் குவான்டிட்டீஸ் அங்க இருக்கு. அப்படிங்கிறது. ஸோ நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ நம்ம சேனல்ல டெய்லியும் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம யுஎஸ் மார்க்கெட் ஓட அனாலிசிஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மென்ட்டும் அதே மாரி ட்ரேடிங் எப்படி பண்றது? இப்ப இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், சூப்பர் ட்ரெண்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது? அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து இதில பார்க்கணும். பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க, இல்ல இப்ப தான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு இத பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிடுறேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ வெறும் நமக்கு சப்போர்ட் லெவல் மட்டும் வச்சிருக்கோம். இப்ப நான் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். ஸோ இந்த வாரம் ஆரம்பிச்சது வந்து 10ஆம் தேதி. ஸோ 10ஆம் தேதிக்கு முன்னாடி, அதாவது என்ன நடந்துச்சு அப்டின்னா, போன வாரம், அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதியிலருந்து 3ஆம் தேதி தான் திங்கட்கிழமை. அதுக்கு முன்னாடி நடந்தது 1ஆம் தேதி. ஸோ அப்போ இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி இல்லன்னா 3ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம்னா, மார்க்கெட் மேல போச்சு. ஏன் இந்த வாரம் மேல போச்சு? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு கடந்த ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து இல்லாத ஒரு ஹைட்டுக்கு மார்க்கெட் வந்து 23,800 தொட்டுச்சு. இந்த லெவல். ஸோ நான் வந்து இப்போ 1 டே இல்லாம 30 மினிட்ஸ் இல்லாம ஒரு 3 ஹவர்ஸ் கேண்டில் எடுக்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நெறைய பெரிய சார்ட் இருக்கும். ஸோ இப்ப நமக்கு பார்த்தோம்னா, நம்ம ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு. இது நம்ம ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த 13ஆம் தேதியிலேருந்து மார்க்கெட் டவுன் ஆனது ஆல்மோஸ்ட் இப்ப எந்த ரேஞ்சுல இருக்கோ, அந்த ரேஞ்சுல ஜனவரி 27ஆம் தேதி இருந்துச்சு. ஸோ 27ஆம் தேதி என்ன திங்கட்கிழமை. அன் ஏன் திங்கட்கிழமையிலிருந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்ஜெட் அனவுன்ஸ்மென்ட் வந்து அந்த வாரம் சனிக்கிழமை வரப்போச்சு. அதனால சனிக்கிழமை ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரேடிங் செஷன் வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ 27ஆம் தேதியிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மார்க்கெட் அப்படியே மேல போச்சு. ஸோ மார்க்கெட் மேல போயிட்டு ட்ரேடிங்ல பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்க்கு சம்மந்தமா எந்த ஒரு பெரிய நியூஸும் அட்வான்டேஜஸா வராதனால, மார்க்கெட் திங்கட்கிழமை டவுன் சைட் போயி, ஆனாலுமே அந்த போஸ்ட் பட்ஜெட் ராலி எங்க போச்சுன்னா, ஒரு 23,800 வரைக்கும் போச்சு. இந்த 23,800க்கு அப்புறம் டெய்லியும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ, இந்த டவுன்ஃபால் வந்து போன ஃபர்ஸ்ட் வாரம் மட்டும் இல்ல. அதாவது ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் இல்லாம, 6ஆம் தேதி தான் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வாரத்துக்கு. 10ஆம் தேதியிலேருந்து மார்க்கெட் டவுன் சைடு வந்துட்டே இருக்கு. அப்போ இந்த டவுன் சைடு வந்தது இப்ப இருக்க பிரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 23 அதாவது 22,900 நம்ம வந்து 23,000ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 23,900ல இருக்கு. அப்போ இந்த 23,000 வந்து ஒரு ரொம்ப பெரிய டவுன் சைட். இது எவ்வளோ மாசம் டவுன் சைடுன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு 8 மாசத்தோட டவுன் சைடு. அதாவது போன வருஷம் ஜூலை மாசம் என்ன நடந்துச்சோ, ஜூன் மாசம் என்ன இருந்துச்சோ, அந்த லெவல் தான் இப்ப இருக்கு மார்க்கெட். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இதிலிருந்து டவுன் சைடு போறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி.
ஸோ கண்டிப்பா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த ஜூன் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எலக்ஷனோட எக்ஸிட் போல்ஸ் வந்துச்சு. அதாவது எலக்ஷன் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்ஸ் இன்னும் அனவுன்ஸ் பண்ணல. ஆனா யாரு ஜெயிப்பான்னு சொல்லி இந்த கருத்து கணிப்பு சொல்லுவாங்கல்ல, அந்த எக்ஸிட் போல் வந்துச்சு. ஸோ எக்ஸிட் போல்ல கொஞ்சம் மார்க்கெட் மேல போச்சு. எலக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் மேல போச்சு. போன வருஷம் பட்ஜெட் செகண்ட் செஷன் பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேல போயி, அதுக்கப்புறம் பிஜேபி கவர்ன்மெண்ட் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம், எல்லாம் அனவுன்ஸ் பண்ணி பிஜேபி கவர்ன்மெண்ட் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் பொறுமையா மார்க்கெட் கீழ விழுந்து, இந்த ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இந்த ரேஞ்ச்ல இருந்துச்சு. பட்ஜெட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு 3 நாள் மட்டும் மார்க்கெட் மேல போயிட்டு, திருப்பியும் டவுன் சைடு வந்துருச்சு. ஆனா நம்ம வந்து இந்த 27ஆம் தேதி, அதே மாரி இந்த 21, 13 இந்த 3 டேலயும் நம்ம வந்து எஃப்ஐஐ யோட டேட்டாஸ் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து மார்க்கெட் எந்தெந்த இடத்துலலாம் டவுன் சைட் இருந்திருக்கோ, 13ஆம் தேதி, 21, 27, 13, 21, 27 இந்த எஃப்ஐஐ யோட டேட்டாஸ் நான் எடுத்து காமிக்கிறேன். இதுல ஒரு பியூட்டி இருக்கு. ஏன் மார்க்கெட் இந்த இடத்துலருந்து மேல போகும்னு. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, 13ஆம் தேதின்னு சொன்னேன். 13ஆம் தேதி நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, 21 வச்சுக்குவோம். ஸோ இந்த 21ஆம் தேதி மார்க்கெட் வந்து லோவஸ்ட் சைட்ல இருந்திருக்கு. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து லோவஸ்ட் சைட்ல இருந்திருக்கு. ஆனா அங்க எஃப்ஐஐஸ் எவ்வளோ செல்லிங் பண்ணியிருந்திருக்காங்க? 6000 கோடி செல்லிங் பண்ணியிருந்திருக்காங்க 21ஆம் தேதி. 21ஆம் தேதி அந்த அந்த சைடு அந்த ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்கும்போது, அதாவது 21ஆம் தேதிக்கான எனக்கு வந்து 13ஆம் தேதிக்கான டேட்டா கிடைக்கல. 1 மாசத்தோட டேட்டா தான் கிடைக்கும். அப்படிங்கிறனால அதுக்கு பின்னாடி என்னால போக முடியல. அப்போ இங்க மந்த்லி டேட்டா போனோம்னா, ஒரு ஒரு மாசமா எனக்கு காமிச்சிருது. அதனால நான் வந்து டெய்லி டேட்டாவே எடுத்துக்கிறேன். அப்படி. ஸோ அப்போ மார்க்கெட் 21ஆம் தேதி லோவர் சைட்ல இருக்கும்போது, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 5,00,00,000 அதாவது 6,00,00,000 வித்திருக்காங்க. செல்லிங். ஷார்ட் கால் எடுத்திருக்காங்க. அவ்வளோ பிரைஸ். ஆனா அதே இது பிப்ரவரி 4ஆம் தேதி, அதாவது மார்க்கெட்டுக்கு அடுத்த நாள், மார்க்கெட்ட மேல கொண்டு போறதுக்கு, அதாவது இந்த இடத்துல வந்தோனே, மார்க்கெட்ட மேல கொண்டு போக, இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல 23,300 வந்ததுனே, அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, மார்க்கெட் இதுவரைக்கும் புஷ் பண்ணி மேல கொண்டு போணும். அப்போ மார்க்கெட்ட புஷ் பண்ணி மேல கொண்டு போறதுக்கு எஃப்ஐஐஸ் வந்து பையிங் பண்ணியிருக்காங்க. டிஐஐஸ் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் யாருன்னு நான் கிளியரா சொல்லிடுறேன். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அதாவது நம்ம எல்லாம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ். நம்மங்கிறத விட மோஸ்ட்டா இருக்கிறவங்க எல்லாருமே ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் தான். ஆனா, அப்போ நமக்கு அதாவது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்னா ஒரு 10,00,000 30,00,000 வரைக்கும், ஒரு 50,00,000 வரைக்கும் இருக்கவங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் போனா, அவங்க வந்து கொஞ்சம் ப்ரோ இன்வெஸ்டர்ஸ் ஆயிருவாங்க. ப்ரோனா ஒரு 50,00,000லேருந்து ஒரு 10,00,00,000, 20,00,00,000 வரைக்கும். ஆனா 100,00,00,000, 1000,00,00,000 ஒரு நாளைக்கு அவங்க வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு கேப்பிட்டல் அவ்வளோ இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு பேரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்னா இந்தியாக்குள்ள இந்த மாரி இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அண்ட் ரொம்ப சிம்பிளான நமக்கெல்லாம் தெரிஞ்ச இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் யாருன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ன்னு சொன்னா எல்ஐசின்னு வச்சுக்கோமே. எல்ஐசி தான் இந்தியாலயே பிக்கஸ்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங். ஃபாரின்ல அதே மாரி பெரிய, பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் சேர்ந்து தான் இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்டின்னா, இவங்க 2 பேரும் மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் பண்ண வைக்கிறாங்களோ, அந்த பக்கம் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். இதுதான் வந்து இது. யூசுவலா எஃப்ஐஐஸ்க்கும், டிஐஐஸ்க்குமே போட்டி இருக்கும். அதனால மார்க்கெட் வந்து இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து அடுத்து 27ஆம் தேதி சொன்னேன். ஸோ மார்க்கெட் லோவஸ்ட் சைட்ல எப்பப்பெல்லாம் இருக்கோ, அப்பப்பெல்லாம் பையிங்ல இருக்கும். ஸோ அவங்க வந்து எஃப்ஐஐஸ் வந்து அதிகமா செல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல 6,00,00,000யும், இந்த இடத்துல 5,1,00,00,000. மார்க்கெட் எப்போ மேல மூவ் ஆக ஆரம்பிக்குதோ, அப்போ எஃப்ஐஐஸ் பையிங்க்கு போவாங்க. நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். யூசுவலா இந்த ப்ளூ கேண்டில் கீழ தான் இருக்கு. ஆனா 4ஆம் தேதி பிப்ரவரி மட்டும் ப்ளூ கேண்டில் மேல இருக்கு. ஸோ, ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிஐஎஸ் செல்லிங் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு பியூட்டி. உங்களோட அனாலிசிஸ் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஸோ, அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லோவஸ்ட் சைடு 27ஆம் தேதி லோவஸ்ட் சைடுக்கு அப்புறம், அதாவது இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் 27ஆம் தேதியில பயங்கரமான ஒரு சப்போர்ட் நடந்துருச்சு. அந்த இடத்துல பயங்கரமான குவான்டிட்டி. அப்போ இது எங்க ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி ரிப்பீட் ஆயிருக்கு. 12ஆம் தேதி ரிப்பீட் ஆயிட்டு, இதே மாரி லோவஸ்ட் சைட்ல. ஸோ 12ஆம் தேதி பாருங்க, மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இந்த இந்த சப்போர்ட்ல இருந்திருக்கு. இந்த சப்போர்ட்ல. ஆனா அங்கருந்து மார்க்கெட் டவுன் சைட் ஆயி, இவங்களோட செல்லிங்ஸ் குறையல. எப்ப டிஐஏஎஸ் அண்ட் எஃப்ஐஏஸ் ஓட செல்லிங்ஸ் குறையுமோ, அப்பதான் மார்க்கெட் மேல போகும். ஸோ தற்போதைய நிலைமையில மார்க்கெட் வந்து இந்த லெவல்ல இருந்து மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இத நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ பத் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதியிலிருந்து இங்கேயே அப்படியே இதான் 10ஆம் தேதி. 10ஆம் தேதியிலேருந்து டவுன்ஃபால் ஆயி இந்த வரைக்கும் வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
கண்டிப்பா மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப, ரொம்ப கம்மி. ஸோ அதிகபட்சம் போனாலும் நம்மளோட பேங்க் அதாவது நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு தான் போகும். ஸோ அடுத்த வாரம் கொஞ்சம் மேல புல் பேக் இருக்கும். புல் பேக் திருப்பி வரும். திருப்பி மேல போகும். இங்க வரும். ஸோ அதிகபட்சம் போனா 23,400க்கு போகும். சாரி 23,400க்கு போகும். ஆனா லோவர் சைட் நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 21,800 வரைக்கும். ஸோ எப்போ நீங்க இந்த டிஐஏ அண்ட் எஃப்ஐஐ டேட்டா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. எப்போ வந்து இந்த டிஐஏ அண்ட் எஃப்ஐஐ டேட்டாஸ் வந்து மேல மாறுதோ, அவங்க 2 பேரும் பையிங்க்கு போறாங்களோ, அப்பதான் மார்க்கெட் வந்து மேல போகும். இல்லைன்னா, இந்த வாரம் மார்க்கெட் கண்டிப்பா 21,800 ரீச் ஆறதுக்கு பயங்கரமான சான்சஸ் இருக்கு. ஏன் இந்த 26,800 ரீச் ஆகுமா? அப்படின்னா, ஆறதுக்கான பயங்கரமா சான்சஸ் இருக்கு. நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். மார்க்கெட் எப்பயுமே குரோத் அண்ட் டவுன் ஃபேஸ்ல தான் இருக்கும். இப்ப நம்ம பார்க்குறது வந்து இப்ப 24 அதாவது 2024. அப்போ 2024ல 21,800 எப்போ போயிருக்கு? ஜூன் மாசம் போயிருக்கு. ஜூன் 4ஆம் தேதி போயிருக்கு. அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸோ டிசம்பர்லேருந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் ரொம்ப நாளா, அதாவது ஜனவரியிலிருந்து மே வரைக்குமே மார்க்கெட் இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச்ல தான் இருந்திருக்கு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்மளும் அதே மாரி தான் இருக்கோம். ஸோ ஒரு 6 மாசம் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய மூவ் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ நீங்க இந்த இடத்துல பாருங்க. ஸோ 2024 ஜனவரியிலிருந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 22,700லிருந்து 21,800. அப்போ இந்த 21,800ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு பாயிண்ட். ஸோ அதே தான். ஸோ ஜனவரி 13க்கு அப்புறம் பாருங்க. நீங்க மார்க்கெட்ட கொஞ்சம் நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் காமிக்கிறேன். நீங்க வந்து கொஞ்சம் கிளியரா அப்சர்வ் பண்ணீங்கன்னா, அதே பிரைஸ் ரேஞ்ச்ல கன்சாலிடேட் ஆயிட்டே இருக்கு. ஜனவரி 13க்கு அப்புறம். ஸோ அதாவது இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல. ஸோ மார்க்கெட் மேல போகுது, இங்க வருது. மார்க்கெட் மேல போகுது, இங்க வருது. மார்க்கெட் மேல போகுது, இங்க வருது. அப்படிங்கிறனால கண்டிப்பா 21,800 இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் போற வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இதே இது நம்ம கான்ட்ராடிக்டிங்கா வந்து பேங்க் நிஃப்டில பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டி நிஃப்டிய விட கொஞ்சம் பரவாயில்லாம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஆனாலுமே பேங்க் நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு இதிலிருந்து லோவர் சைடு பேங்க் நிஃப்டி வராது. மேபி இந்த 2 பொசிஷனுக்குள்ள அதாவது 48,000ம் 50,000த்துக்கும் நடுவுல பேங்க் நிஃப்டி வந்து புஷ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் நான் சொன்னேன் அதே மாரி நம்ம வந்து இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி. அப்போ நம்ம வந்து இந்த டிராயிங்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், வால்யூம் ஹைட் பண்ணிடலாம். ஓகே. அப்ப இந்த வெறும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மட்டும் வச்சுக்கலாம். இன்னைக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல நான் 2 வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து 3 தான். 10, 50 அண்ட் 200. ஓகே. அப்போ எப்போ வந்து இந்த 50 அண்ட் 200 கீழ கிராஸ் ஆகுதோ அதுக்கு பேரு டெத் கிராஸ். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் பார்ப்போம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்னா நான் 1 டே கேண்டில் பார்க்குறேன். பாருங்க 1 டே கேண்டில்ல மார்க்கெட் வந்து டெத் கிராஸ்ல இருக்கு. 30 மினிட்ஸ் கேண்டில்ல டெத் கிராஸ். டெத் கிராஸ்னா மார்க்கெட் கீழ போகுதுன்னு அர்த்தம். 15 மினிட்ஸ் கேண்டில்ல டெத் கிராஸ். 3 மினிட்ஸ் கேண்டில்ல இங்க இருக்கு நமக்கு. 3 மினிட்ஸ் கேண்டில்லையும் டெத் கிராஸ். அதாவது எல்லா டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம். ஒரு நாளைக்கு கேண்டில் வச்சு பார்த்தாலும் டெத் கிராஸ்ல தான் இருக்கு. 3 மினிட்ஸ்ல பார்த்தாலும் டெத் கிராஸ்ல தான் இருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த நம்மளோட வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ நம்ம முன்னாடி ஏற்கனவே பார்க்கல. ஆனாலுமே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போதும் டெத் கிராஸ்ல தான் இருக்கு. அப்போ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல இருக்கும்போது எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கணும். ஸோ இந்த கிரீன் கலர் லைன் வந்து பச்சை கலர் லைன் வந்து 50ம் இது வந்து 200ம் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அப்படி இருக்கும்போது நமக்கு அப்போ இந்த இடத்துல எப்போ வந்து இந்த 10க்கு கீழ கேண்டில்ஸ் இருக்கோ, இது வந்து லோவர் சைட் கேண்டில்ஸ். எப்போ 10க்கு மேல இந்த மாரி இருக்கோ, அப்போ குரோத் ஃபேஸ் கேண்டில்ஸ். எப்போ 10லயே இப்படி இப்படி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலேயே இப்படியே வந்துட்டே இருக்குன்னா, இதுக்கு பேரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான இது கிடைக்காது. நீங்க வேணும்னா ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாம். பட் அதுக்கு மேல எடுக்க முடியாது. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு 3 டைம் ஃப்ரேம்லயுமே என்ன ஆயிருக்கு மார்க்கெட் வந்து கீழ வந்துட்டுருக்கு. அப்போ அடுத்த வாரம் என்ன நடக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து திருப்பியும் இந்த வாரம் என்ன நடந்துச்சோ, அதே மாரி ஹையஸ்ட் மார்க்கெட் எங்க போலாம்? ஸோ 10ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் பாயிண்ட் மார்க்கெட் எங்க போயிருக்கு? 50,000 போயிருக்கு. லோவஸ்ட் பாயிண்ட் வந்து 48,000. ஸோ இதிலிருந்து கொஞ்சம் குறைஞ்சு மார்க்கெட் என்ன ஆகும்? 48,700க்கு வரும். ஸோ அடுத்த வாரமும் மார்க்கெட் வந்து இந்த மாரி கன்சாலிடேட் ஆறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புதன்கிழமை வரைக்கும் மேல போகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புதன்கிழமை வந்து
48,800, 47, 48,700 வரைக்கும் மார்க்கெட் கீழ வரும். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்ச்ல தான் டோட்டலா பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்பு நெறையா இருக்கு நிஃப்டி 50லயும். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த வாரத்தோட கணிப்பு. அண்ட் நம்ம பிரைஸ் ஆக்ஷன் வந்து இதுல நிஃப்டி 50ல மட்டும் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல டெத் கிராஸ் தான் இருக்கு. அதே மாரி 1 டே டைம் ஃப்ரேம்லயும் டெத் கிராஸ். ஸோ டெத் கிராஸ் இருக்குன்னா மார்க்கெட் கீழ போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேரு டெத் கிராஸ்ன்னு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாருங்க, ஏற்கனவே டெத் கிராஸ்ல தான் இருந்திருக்கு. டவுன் சைட் போயிட்டுருக்கு. 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல பார்க்குறேன், இங்கேயும் டெத் கிராஸ். ஸோ கோல்டன் நான் வந்து உங்களுக்கு தெரியும் மேபி இது வந்து கோல்டன் கிராஸே வராதான்னு. பாருங்க. ஆனா ஜனவரி 13ஆம் தேதி பிப்ரவரி 12ஆம் தேதி கோல்டன் கிராஸ் இருந்துச்சு. மார்க்கெட் மேல போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க டெத் கிராஸ் வந்திருக்கு, மார்க்கெட் கீழ வந்திருக்கு. ஸோ அடுத்த வாரமும் எனக்கு தெரிஞ்சு கன்டினியூவா டெத் கிராஸ்ல தான் கன்டினியூ ஆகும்னு தோணுது. மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ நம்ம 3வது வாரம் வந்து நீங்க மார்க்கெட் மேல ரொம்ப போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆப்ஷன்ஸ்லயோ, கால்ஸ்லயோ, ஆப்ஷன்ஸ்லயோ, புட்லயோ நீங்க வந்து நெறைய வாங்கி வைக்காதீங்க. அட் த மனில வாங்குங்க. அதுதான் பெஸ்ட். அட் த மனினா இப்போ எந்த பிரைஸ்ல இருக்கோ அது. அதாவது ஆப்ஷன்ஸ்ல நமக்கு பார்க்கும்போது, இதுதான் அட் த மனி. ஸோ நிஃப்டி பொறுத்தளவு 29 22,950. நீங்க வாங்குறேன்னா அவுட் ஆஃப் த மனி 22,800ல வாங்குங்க. அப்படி இல்லன்னா 23,000ல வாங்குங்க. தயவு செய்து இந்த 3 பிரைஸ தவிர வேற எதுலயும் வாங்காதீங்க. இதுதான் என்னோட பெஸ்ட் அட்வைஸ். அப்படி இன்னொன்னு அட்வைஸ் என்னன்னா, இங்க ஒரு 50%, இங்க ஒரு 50%. ஃபார் எக்ஸாம்பிள் யூசுவலா நீங்க வந்து ஒரு 1,00,000 உங்கள்ட்ட கேப்பிட்டல். லெட்ஸ் சே லைக் உங்களோட 1,00,000 கேப்பிட்டல். யூசுவலா நீங்க ஒரு ரூ. 30,000 டிப்ளாய் பண்ணுவீங்கன்னா, ரூ. 15,000க்கு இங்க ஒண்ணு வாங்குங்க. ரூ. 15,000க்கு இங்க வாங்குங்க. ஸோ மார்க்கெட் மேல போனாலும் உங்களுக்கு லாபம், கீழ வந்தாலும் லாபம். இதுக்கு பேரு ஸ்ட்ராடல்ன்னு சொல்லலாம். மார்க்கெட் வந்து 2 பக்கமும் போட்டு வைக்கிறது. ஸோ ஸ்ட்ராடல். அதே மாரி நிஃப்டி 50 இது பேங்க் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, 49,000ல ஒரு வாங்குங்க புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் வந்து நீங்க வந்து 49,500ல வாங்கலாம். 50, 50 போட்டு வச்சீங்கனாலும் பெட்டர் தான். ஸோ இதுதான் வந்து என்னோட அட்வைஸ் ஃபார் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வாங்குறவங்களுக்கு. அவுட் ஆஃப் த மனில வாங்கிராதீங்க. ஏன்னா, இதே தான் மத்த ஸ்டாக்ஸ்க்கும். எல்&டியா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஸ்டாக்ஸ்ல நீங்க ஆப்ஷன்ஸ் இருந்தாலும், இந்த வாரம் மார்க்கெட் வந்து பெருசா மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. அண்ட் நியூஸ் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நியூஸும் இல்ல இந்த வாரத்து வர்றதுக்கு. ஒரே ஒரு விஷயம், இன்ஃப்ளேஷன் வந்து இயர் ஆன் இயர். அதாவது ஒரு வருஷத்துக்கும் இன்ஃப்ளேஷன் பார்த்துட்டு இருப்பாங்க. எதோட இன்ஃப்ளேஷன்னா, ஹோல்சேல் பிரைசிங் இண்டெக்ஸ் WPIன்னு சொல்றது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். WPI இன்ஃப்ளேஷன் அப்படின்னா, ஹோல்சேல் பிரைசிங் இண்டெக்ஸ். ஸோ என்னன்னா, டிசம்பர் மாசம் ஆல்மோஸ்ட் எவ்வளவு இருந்துச்சுன்னா, குரோத். அதாவது ஆ ரூ. 100க்கு இருக்கிற பொருள் எவ்வளவு இருந்துச்சுன்னா, 102.37 பைசாவா இருந்துச்சு. அப்படின்னா ரூ. 100க்கு நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு இருந்திருக்கோம். லெட்ஸ் சே லைக் பெட்ரோல் வந்து 1 லிட்டர் ரூ. 100. ஆனா, எங்கேயுமே பிரைஸ் ஏறாம பெட்ரோல் தானா இன்ஃப்ளேஷன்ல மேல போயிருச்சு. இது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கான இன்ஃப்ளேஷன். அப்போ இந்த மாசம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, இந்த 2.37ன்னு இருக்கிறது 2.56க்கு போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி 2.31ல இருக்கு. அப்படிங்கும்போது இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆயிருக்கு. இது வந்து எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ். நம்மளோட ஐடிசி, அதே மாரி சன்ஃபீஸ்ட் இந்த மாரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் கம்மினா, கன்சியூமர் நெறைய வாங்குவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா விலை ஏறுறது கம்மின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது நெறைய வாங்குவாங்கல்ல. நம்ம ஊர்ல இப்போ சப்போஸ் தக்காளி சீசன் வரும்போது பார்த்தீங்கன்னா, தக்காளி சோறு தான் எல்லார் வீட்லயும் இருக்கும். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். நெறைய தக்காளி இருக்கும். அப்படிங்கிறத நான் சொல்ல. அதே மாரி சில நேரங்கள்ல வந்து வெங்காயம் விலை கம்மியா இருக்கும். அப்ப வெங்காயம் நெறைய வாங்குவாங்க. இப்ப எப்போ வந்து பொருட்களோட விலை ஏறுறது கம்மியாகுதோ, அப்ப கன்சியூமர் குட்ஸ் அதிகமாகும். அப்படிங்கிறனால இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்மளோட டோட்டல் அதாவது பிப்ரவரி 3வது வாரத்துக்கான நம்மளோட கணிப்பு. அதே மாரி உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த மாரி ட்ரேடிங் பண்றாங்க, இன்வெஸ்டிங் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிய பத்தி டெய்லி அனாலிசிஸும், வீக்லி அனாலிசிஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கும், மத்த இன்வெஸ்ட்மென்ட் சம்மந்தமான நியூஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.